அண்ணா வெற்றி பெற்றதைப் போல தமிழக வெற்றிக் கழகம் வரும் தேர்தலில் வெற்றி பெற இருப்பதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தவேக உறுப்பினர் சேர்க்கை செயலியை வெளியிட்டு விஜய் பேசியது என்ன? விரைவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரை இயக்கத்தை தொடங்கி வைத்து தவேக தலைவர் விஜய் பேசிய காட்சிதான் இது. தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான களம் தயாராகியுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்ட தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. அந்த வகையில் ஆளும் கட்சியான திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தை தொடங்கி இதுவரை 2 கோடிக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்த்துள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதேபோல உரிமை மீட்பு பயணம் என்ற நடைப்பயணத்தை தொடங்கி மக்களை சந்தித்து வருகிறார் பாமக தலைவர் அன்புமணி. உள்ளம் தேடி இல்லம் நாடி என்ற பெயரில் வாக்குச்சாவடி முகவர்கள் சந்திப்பையும், மக்களை தேடி மக்கள் யாத்திரை என்ற பொருளில் மக்கள் சந்திப்பையும் நடத்த திட்டமிட்டுள்ளார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. இந்நிலையில் சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை செயலியை வெளியிட்ட விஜய் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பரப்புரை இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார். பின்னர் மேடையில் பேசிய விஜய் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்தார். 1967 and 1977 அது மாதிரி 2026 அமைய போகுது. ஆல்ரெடி தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருந்தவங்களோட அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசிய அவர் அண்ணாவின் கூற்றை மேற்கோள் காட்டினார். அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அதே விஷயத்தை தான் நானும் இங்கே ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. எல்லா குடும்பங்களையும் ஒன்றா சேர்த்து உறுப்பினர்களாக சேர்த்து நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இந்த நிலையில் முதலமைச்சர் ஆவதற்காக அண்ணா கட்சி தொடங்கவில்லை என விஜய்க்கு திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலடி கொடுத்துள்ளார். 52 தேர்தலில் திமுக கழகம் போட்டியிடவே இல்லை, தேர்தலில் நிற்கும் முடிவையே எடுக்கவில்லை. கட்சியை ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் முதலமைச்சர் ஆகிவிடுவேன் என்று அண்ணா சொன்னதே இல்லை. அண்ணா கொள்கைக்காக உழைத்தவர். எனவே அண்ணா வழி என்பது இவர்களுக்கு தெரியாத வழி. அண்ணாவின் வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும், அண்ணாவின் பெயரை மட்டும் கேட்டவர்களுக்கு இதெல்லாம் தெரியும். மறுபுறம் அண்ணா வழியில் செல்வதற்கு இன்னொரு கட்சி எதற்கு தம்பி என தவேக தலைவர் விஜய்க்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் நலனில் இருந்து விலகி இருப்பவர்களின் ஓரணியில் தமிழ்நாடு நாடகத்திற்கும், மக்களிடமிருந்து விலகி இருப்பவர்களின் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு நாடகத்திற்கும் மக்களின் ஆதரவு கிடையாது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்.